Hi friends, it's your Aariwingsworld. First of all, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and then ரெகுலர் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான அழகான ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சில் பண்ணக்கூடிய ஒரு பார்டர் டிசைன் வந்து சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் எவ்வளோ அழகா ஒரு பார்டர் டிசைன் வந்து மேக் பண்ணலாம். ஸோ அதை வச்சு உங்களுக்கு பிகினர் லெவலில் இருக்கிறவங்க எப்படி பிரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ நம்ம எப்பயும் போல என்ன பண்ண போறோம்னா ஜரியில் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அவுட்லைன் வந்து ஜரியில் வந்து டபுள் கோட்டிங் கொடுக்க போகிறேன். ஸோ செயின் ஸ்டிச் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டபுள் கோட்டிங் வந்து கொடுக்க போகிறேன் சரிங்களா. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து மைல்டாக தான் இருக்கணும், பார்க்க டிசைன் வந்து அழகாக இருக்கணும், அண்ட் தென் சிம்பிளாக கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ எனக்கு மைல்டாக இருக்கணும் பட் வந்து ஒர்க் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால இவங்களுக்கு நான் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து யூஸ் பண்ணலை. மேபி உங்களோட கஸ்டமர் கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நீங்களும் த்ரெட் கலர் வந்து கொடுத்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து எப்பயுமே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ மார்க்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணணுமா மேம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஆல்ரெடி நான் ஃப்ரண்ட் நெக்லாம் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ மேபி பேக் நெக் அண்டு ஸ்லீவ் பார்ட்டில் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் கொடுத்துருக்கேன். ப்ளவுஸ் மார்க்கிங் செக்ஷனில் போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ அதுலேயே தான் நம்ம வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் பண்ண மெத்தட்லேயே நீங்கள் அப்படியே கரெக்டாக வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் எதுக்காக நான் செயின் ஸ்டிச் போடுறோங்கிறத இப்போ சொல்லிடுறேன். ஸோ மார்க்கிங் பண்ண இடத்துல கரெக்டாக வந்து ஒரு ட்ரிபிள் லேயர் அல்லது டபுள் லேயர் வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எடுத்தோன்னே ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. அப்போனா வந்து அவங்க கட்டிங் பண்ணி தைக்கும் போது அப்படியே வந்து அகலம் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ எப்பயுமே செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து நார்மலாக ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா. அதுவும் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் செயின் ஸ்டிச் பண்ணாமல் ஒர்க் பண்ணிங்கன்னா கட் ஆகிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஸோ பீட் ஒர்க்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம குத்தி ரிவர்ஸ் எடுத்து மறுபடியும் செயின் ஸ்டிச் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து டபுள் லைன் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ இதை ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நாட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட் வந்து எடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே இருந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, நான் பீட் எடுத்துட்டேன் மேம், ஸோ உள்ளே இருந்து குத்தி எடுக்கும்போது அப்படியே விழுந்துருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி உள்ளே இருந்து ஜரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சுகர் பீட் ஃபுல்லாக வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நிறையா பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இந்த பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெண்டு சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி குத்தி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து விழுகாது. ஸோ ஆல்ரெடி வந்து நீங்கள் நீடல் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீட் லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளேருந்து குத்தி எடுக்கும்போது மேபி பிகினர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி ரெண்டு சுகர் பீடாக ஃபர்ஸ்ட் லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ சுகர் பீட்ஸ்லேயுமே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது, ரோஸ் கோல்டு இருக்குது, அதே மாதிரி ஆன்டிக் இருக்குது, காப்பர் கலர் இருக்குது, தென் வந்து சில்வர் இருக்குது, அதே மாதிரி மெஹந்தி கலர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. கலர் சுகர் பீட்ஸ் கூட இருக்குது. கலர் சுகர் பீட்ஸ்னால் வந்து இந்த மாதிரி கோல்டு மாதிரி இல்லாமல் இப்போ நம்ம நிறையா க்ரீன் கலர் இந்த மாதிரி என்னென்ன கலர் வெரைட்டிஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரி கலர் வெரைட்டிஸ்லேயுமே நிறைய இருக்குது. ஸோ உங்களோட டிசைன்ஸ்க்கு எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் பீட்ஸ் வந்து வாங்கிக்கோங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து கேட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க இல்லையா. ஓகே, இப்போ நான் இதுக்கு ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் லைன் ஒன்று என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு இருக்குது இல்லையா. ஸோ 4 நம்பர் பீட். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து செகண்ட் லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேருந்து எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 4 நம்பர் பீடு இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் பீடு வந்து கொஞ்சோட பிளேட்டில் கொட்டி வச்சுருக்கேன். ஸோ இதை எடுத்து ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம மேக்ஸிமம் இந்த ஒர்க்கில் வந்து நிறைய ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒன்றா வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் லைன் பார்டருக்கு ஃபுல்லாகவே நம்ம 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக தைங்க, அப்போ தான் வந்து பார்க்க ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, நான் இந்த லைன் ஃபுல்லாகவே இந்த 4 நம்பர் பீட் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து இந்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது
நீங்கள் நல்லா வந்து குவாலிட்டியான பீட்ஸே வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? ஸோ ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து குவாலிட்டி இல்லாத பீட்ஸ் வந்து போடாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் குவாலிட்டி இல்லாத பீட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ ரிப்பீட்டடாக வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் வந்து திருப்பி அகைன் உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. அண்ட் தென் வந்து நல்ல நேமும் வந்து உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? ஸோ என்றைக்குமே வந்து குவாலிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிறையா கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ சாரீஸ் இடையில கொஞ்சம் குட்டி பையன் வந்து கத்திட்டு இருக்கான். ஸோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்கிறாதீங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஓகே, நம்ம செகண்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ தேர்ட் லைன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நான் என்ன கொடுக்க போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட், செகண்ட் லைன் வந்து 4 நம்பர் பீட், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீடில் ஒன்று ஒன்றா வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த பார்டரை பேஸ் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டுக்கும் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கரெக்டாக இந்த ஒரு பார்டர் டிசைன் கவனிச்சாதான் ஹேண்டுக்கும் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம ரெண்டாக ஸ்டிச் பண்ணி இந்த ஒரு பார்டர் லைனை, ஸோ அதாவது தேர்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நல்லா நீட்டாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து லைட்டாக ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கவனிச்சாவே போதும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் தேர்ட் லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சுகர் பீடில் ஒரு லைன் ஃபுல்லாகவே நம்ம தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 4 நம்பர் பீட் வச்சு நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அலைன்மெண்ட் கரெக்டாக கவனிங்க. ஃபஸ்ட்டு சுகர் பீட், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், தென் மறுபடியும் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு லைன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து 4 நம்பர் பீட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி 4 நம்பர் பீட் வச்சு வரிசையாக ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த ஒரு பார்டர் லைன் ஃபுல்லாகவே இந்த 4 நம்பர் வச்சு நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக ஒரு பிகினர் லெவலால் கூட பண்ணக்கூடிய டிசைன் தான். பார்க்க நல்லாவும் கிராண்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, இதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 4 நம்பர் நெக்ஸ்ட் லைன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. சரிங்களா? ஸோ நான் அலைன்மெண்ட் மட்டும் சொல்கிறத கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதை ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஜரி எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சுகர் பீட் வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், சுகர் பீட் ஒரு லைன், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட், தென் மறுபடியும் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்து 4 நம்பர் பீட் வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம். இப்போ மறுபடியும் நான் சுகர் பீட் வந்து ஒரு லைன் கொடுக்க போகிறேன். ஸோ லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சுகர் பீட் வச்சு வரிசையாக 2 சுகர் பீடாக வச்சு அழகாக இந்த ஒரு பார்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம கொண்டு போகிறோம். தம்பி கூப்பிட்டுட்ருக்கான் அம்மா அம்மான்னு. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 சுகர் பீடாக வச்சு நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி நல்லா நெருக்கமாக பக்கத்தில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்க நல்லா ஒர்க் வந்து அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து மேபி வந்து டிஃப்ரென்ஷியேட் காண்டி வந்து கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு ஆன்டிக் பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுடைய கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து கான்ட்ராஸ்ட் கலர் கொடுப்பேன், பட் வந்து என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு கான்ட்ராஸ்ட் வேணாம், ஸோ எனக்கு மைல்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறனால நம்ம மைல்டான ரேஞ்சில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபுல்லாகவே அதாவது இவங்க கோல்டன் டைப்பில் ஒர்க் பண்ணால் நிறையா சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காண்டி வந்து கோல்டனாக தான் ஒர்க் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம கோல்டனாக தான் ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே சுகர் பீடில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் ஒரு லைன் கொடுக்க போகிறோம். ஸோ அது வந்து எந்த லைன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர் பீடு இருக்கு இல்லையா, ஸோ 4 நம்பர் பீட் வச்சு ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ 3 சுகர் பீட் லைன் இருக்கணும், மொத்தம் 3 4 நம்பர் பீட் வச்சு ஒரு லைன் இருக்கணும். சரிங்களா?
ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அலைன்மெண்ட் படி நம்ம வந்து ஒரு சுகர் பீட், ஒரு 4 நம்பர், மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர், அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர். ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே நம்ம இந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டிச் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ஸ்டிச்சுமே நான் உங்களுக்கு தனியாகவும் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதே மாதிரி இந்த ஒரு 4 நம்பர் பீட் வச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே, அதாவது நம்ம பண்ணக்கூடிய இந்த 6th லைன், ஸோ பார்டர் நம்ம வந்து 6 லைன் கொடுத்து பார்டர் வந்து கொஞ்சம் ஹெவி ஆக்குறோம். ஸோ மேபி உங்களுக்கு இன்னமும் வந்து ரேட் வந்து கம்மியாக கேட்டாங்கன்னா, இந்த நீங்கள் கேட்குறீங்க இல்லையா மேம் ரேட் வேரியேஷனில் எப்படி பண்ணணும்னு, ஸோ வந்து இதை விட ரேட் கம்மியாக கேட்டாங்கன்னா இந்த ஒரு 6 லைனை கூட நீங்கள் ஒரு 3 லைனில் வந்து பார்டர் ஒர்க் மாதிரி பண்ணலாம். இல்லைனா வந்து ஒரு 4 லைன்ஸ் மாதிரி நீங்கள் சுருக்கிக்கலாம். ஸோ உங்களோட கஸ்டமர் வந்து ரேட் வந்து கம்மியாக கேட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபுல்லாகவே நம்ம இந்த லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம இந்த பார்டர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பண்ண போகிறேங்கிறத சைடில் உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன், அப்போ தான் புரியும். ஸோ இந்த ஸ்டிச் பேர் வந்து ஜிக் ஜாக் ஸ்டிச். சரிங்களா? எப்படி பண்ணுறது அப்படின்னா, இங்கேருந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். சரிங்களா? எடுத்துட்டு இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில் பண்ணணும். சைடாக குத்தி மேலே வந்து ஒரு லாக், அப்படியே ரிவர்ஸ் இழுத்து ஒரு ஸ்டிச், அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு லாக், அதுக்கப்புறம் மேலே வந்து அப்படியே போயிட்டு ஒரு ஸ்டிச், ஒரு லாக், அதுக்கப்புறம் கீழே ரிவர்ஸ் வந்து ஒரு ஸ்டிச், ஒரு லாக். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் மேலே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக், தென் கீழே வந்து ஒரு செயின், ஒரு லாக், தென் மேலே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக், தென் கீழே வந்துட்டு ஒரு செயின், ஒரு லாக், தென் மேலே போயிட்டு ஒரு செயின், ஒரு லாக். புரியுதா உங்களுக்கு? ஸோ ஒரு செயின், ஒரு லாக். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சைடில் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் பெருசாக வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நான் மீடியம் சைஸில் தான் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு பேர் வந்து ஜிக் ஜாக் ஸ்டிச். சரிங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நான் எப்படி வந்து இந்த ஸ்டிச் வந்து பண்ணுறேன்னு பாருங்கள். இதில் நீங்கள் ஜரியில் போகிறத விட கான்ட்ராஸ்ட்டாக வந்து த்ரெட்டில் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அதே மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் கரெக்டாக பண்ணணும், நீங்கள் தப்பாக பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட்டு வந்து ஸ்கேலில் கூட மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஸ்கேல் எடுத்திருக்கேன், ஒரு சாக் பீஸ் எடுத்திருக்கேன், பக்கத்துலேயே வந்து ஒரு குட்டி லைன் வந்து போட்டுக்கிட்டேன். சரிங்களா? எதுக்காகனா நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணணும், ஸோ வந்து தப்பாக அப்படியே ஷேப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் பக்கத்தில் ஒரு குட்டி லைன், சரிங்களா, ஒரு குட்டி லைன் வந்து போட்டுக்கிட்டேன். ரொம்ப கேப் இல்லாத மாதிரி ஒரு குட்டி லைன் போட்டுக்கிட்டேன், ஒரு குட்டி லைன். ஸோ எந்த லெவலுக்குன்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள், இவ்வளோ கேப் இருந்தாவே போதும். இதாக இருக்குது இல்லையா? ஸோ இந்த அளவுக்கு வந்து கேப் இருந்தாவே போதும். இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு குட்டி லைன் போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இங்கேருந்து எடுத்துட்டேன். ஸோ உள்ளேருந்து எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம ஒரு கோடு போட்டுட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த கோட்லேருந்து எடுத்து ஒரு செயின், ஒரு லாக், அப்புறம் மறுபடியும் ரிவர்ஸ் கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக், ஒரு செயின், ஒரு லாக். சரிங்களா? ஒரு செயின், ஒரு லாக். ஸோ ஒரு செயின், ஒரு லாக். ஸோ நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் போடுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதிலும் நீங்கள் வந்து ஒரு ஜரி டைப்பில் பண்ணாமல், அதாவது கலர்ஃபுல்லாக வந்து த்ரெட்லலாம் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டிச் வந்து பார்க்க அழகாக இருக்கும். குட்டி குட்டி ட்ரையாங்கிள் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அந்த டிசைன்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிகினர் லெவலில் இருந்து நமக்கு ஒரு அழகான டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி இன்னொன்று, நீங்கள் இப்போ ஜிக்ஜாக் ஸ்டிச் பண்ணாமல் வேறு வந்து செயின் ஸ்டிச்லேயே கூட அவுட்லைன் வந்து நீங்கள் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுக்கலாம். ஸோ அதுவும் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் சொல்கிறத வந்து கரெக்டாக நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நல்லா புரியும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபுல்லாகவே பாதி வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிடுவோம். இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இதை ஃபுல்லாகவே வந்து நான் இது வரைக்கும் வந்து கொண்டு போகிறேன்னு பாருங்கள். ஸோ பாதி வரைக்கும் தான் நான் கொண்டு போவேன். எப்பயுமே உள்ள வரைக்கும் நான் கொண்டு போக மாட்டேன், தேவை கிடையாது அவ்வளோ தூரம் கொண்டு போகணும்னு. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதோட நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பாருங்கள், இதோட ஒரு நாட் பண்ண போகிறேன். ஓகேயா? இப்போ நம்ம வந்து இந்த ஜிக்ஜாக் வந்து போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சாக் பீஸ் போட்டுருக்கதை நான் அழிச்சிட்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா,
ஸோ இதை நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், நல்லா கிளியராக தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ கொஞ்சம் சுகர் பீடை போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளோட சைடில் ஒரு சுகர் பீட் வச்சு, இங்கேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணுறேன். ட்ரையாங்கிளோட சைடில் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு நாட் பண்ணுங்கள். நாட் பண்ணும்போது நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் வந்து இந்த சைடு ட்ரையாங்கிளோட சென்டரில் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு நாட். அதே மாதிரி மேல் பகுதி இருக்கு இல்லையா, ஸோ மேல் பகுதியிலையும் ஒரு சுகர் பீட் வச்சு ஒரு நாட். மேபி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கலரில் ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட், இந்த மாதிரி கலர் இந்த சைடு ஃபுல்லாக ஒரே கலர் ஃப்ரெஞ்ச் நாட், இந்த சைடு ஃபுல்லாக ஒரு கலர் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இல்லைனா இந்த சைடு ஃபுல்லாக வந்து ஒரு சுகர் பீட் அண்ட் அடுத்த லைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கிறதுக்காண்டி சரிங்களா. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாகவே என்ன பண்ண போகிறோம், உள் ட்ரையாங்கிளையும் வெளியில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளையும் நம்ம ஒவ்வொரு சுகர் பீடாக வச்சு நல்லா டைட் பண்ணி நாட் பண்ண போகிறோம். நாட் பண்ணும்போது நாட் வந்து தெரியக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நாட் தெரிஞ்சிச்சுன்னா வந்து அந்த டிசைன் வந்து பார்க்க நல்லா லுக்காக இருக்காது. நல்லா மைல்டுட்டாக நாட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுட்டு நல்லா கீழேயும் இழுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுகர் பீடாக வச்சு நான் ஃபுல்லாகவே வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதோட லுக் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலி நம்ம சூப்பராக வந்து பார்டர் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ எப்பயுமே நம்ம ஃப்ரண்ட் நெக் பண்ணி முடித்த உடனே பேக் நெக் தான் வந்து பார்ப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்கு நம்ம இந்த பார்டர் வச்சு நம்ம ஸ்லீவ் பார்ட் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு பேக் வியூ எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ பிகினர் லெவலில் வந்து ஒரு சூப்பராக பண்ணக்கூடிய டிசைனாக அப்படி இந்த ஒரு டிசைன் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், நல்லா அழகாக இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு இதோட வியூ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க நம்ம க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு அப்படியே பேக் வியூ அண்ட் வந்து ஸ்லீவ் பார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலி நம்ம பண்ண பார்டர் டிசைன் வச்சு நம்ம சூப்பராக வந்து ஒரு ஸ்லீவ் பார்ட் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்க சேம் பார்டர் வந்து அப்படியே கீழே பண்ணிவிட்டு மேலே வந்து அங்கே வந்து நம்ம ஆல்ரெடி க்ரியேட்டிவாக பூட்டாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த பூட்டாஸ் வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ சிம்பிள் அண்ட் எலிகண்ட்டாக அழகாக இங்கே பாருங்கள் இன்னொரு ஸ்லீவ் பார்ட் அந்த பண்ணியிருக்கோம். ஸோ சூப்பராக வந்து நம்ம வந்து அழகாக வந்து ஒரு பார்டர் டிசைன் வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்லீவ் பார்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம பேக் நெக் பார்க்கலாம். ஃபைனலி நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் பண்ண சேம் பார்டர் ஒர்க் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அப்படியே பேக்கில் வந்து பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குது, எவ்வளோ ராயலாக இருக்குன்னு. ஸோ ஒரு மைல்டான ரேஞ்சில் நம்ம சூப்பராக வந்து இந்த மாதிரி ஒரு பிரைடல் ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிகினர் லெவலில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு டிசைனை வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களா. ஸோ இவங்க வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் வேணாம், ஸோ எனக்கு வந்து மைல்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னனால நம்ம வந்து ஜரியில் இப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம். மேபி உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னமும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பார்டர் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூப்பராக வந்து ஒரு க்ரியேட்டிவ் பூட்டாஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த ப்ளவுஸோடைய ஹைலைட். ஸோ பார்க்கவே நம்ம ஒரு சிம்பிளான டிசைனை ரொம்பவே வந்து ராயலாக வந்து காமிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி செம்மையாக வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. ஸோ நெக்ஸ்ட் பிரைடல் ப்ளவுஸோட நம்ம நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். அண்ட் தென் இந்த ப்ளவுஸோட பாய்.